நீங்க பிரெக்னன்சி பிளான் பண்றீங்க அப்படின்னா, இந்த 4 விஷயங்கள ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா ஒரு ஹெல்தியான பிரெக்னன்சிய ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹீமோகுளோபின் லெவல்ஸ். இந்தியன் விமென் பெரும்பாலும் அனீமியா இருக்கிறதுனால, உங்களுக்கு அனீமியா இருந்ததுன்னா, அத கரெக்ட் பண்ணிட்டு, அப்புறமா உங்க பிரெக்னன்சிய ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா, டெலிவரி ப்ராசஸ் அப்போ உங்களுக்கு பிளட் லாஸ் ஆகும். அதனால ஹீமோகுளோபின் இன்னும் கம்மியாகும். 2வது தைராய்டு ப்ராப்ளம்ஸ். நெறைய பேரு பிரெக்னன்சிக்கு அப்புறம் அவங்களுக்கு தைராய்டு டிஸார்டர்ஸ் இருக்கிறத டயக்னோஸ் பண்றாங்க. சோ, நீங்க பிரெக்னன்சிக்கு முன்னாடியே உங்களோட பேஸ் லைன் தைராய்டு லெவல்ஸ், அதாவது உங்களோட TSH, ஃப்ரீ T4, T3 எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. 3வது சுகர்ஸ். சோ, இந்தியன் பாப்புலேஷனுக்கே அதாவது ஏசியன் பாப்புலேஷனுக்கே டயபெட்டிஸ்ங்கிறது ஜீன்ஸ்லயே இருக்கிறதுனால, உங்க லைஃப் டைம்ல எப்ப வேணாலும் உங்களுக்கு டயபெட்டிஸ் வரலாம். அதனால உங்களோட சுகர் லெவல்ஸ் நார்மலா இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. 4வது விட்டமின் டி. சோ 10ல 6லேருந்து 7 பேருக்கு இந்தியன்ஸ்ல விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கு. சோ விட்டமின் டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேபியோட போன் டெவலப்மெண்ட்டுக்கு. சோ விட்டமின் டி லெவல்ஸை பேலன்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். தேங்க்யூ.